சேமியா உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட அரை டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரியட்டும். இது கூட ஒரு காஞ்ச மிளகாவும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகாவை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன், அது இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூட அரை தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா பாயில் ஆயிட்டதுக்கு அப்புறமா ஒரு பேக்கெட் ரோஸ்டட் சேமியா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன். ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் சேமியா வேகிறதுக்கு. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா சேமியா நல்லா வெந்திருக்கும். ஃபைனலாக இது கூட சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு கலந்துட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.